நம்ம ஜிஎல்சிக்கும் சூழலுக்கும் பற்றிய வித்தியாசங்கள் பத்தி தான் பார்க்க போறோம். ஜிஎல்சிங்கிறது ஒரு காலேஜ் கிடையாது. தமிழ்நாட்டுல அத்தனை கவர்ன்மெண்ட் லா காலேஜஸ் இருக்குது. அதுல பல டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் கவர்ன்மெண்ட் லா காலேஜஸ் அமைக்கப்பட்டது இருக்குது. ஆனா இந்த சோயல் அப்படிங்கிற ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா அப்படிங்கிற காலேஜ் சென்னையில மட்டும்தான் இருக்கு. இது ஒரே காலேஜ் தான். ஸோ இந்த ஜிஎல்சி அப்படிங்கிற நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய காலேஜஸையும் சோயல் அப்படிங்கிற ஒரு காலேஜையும் நம்ம இப்ப கம்பேர் பண்ண போறோம். ஸோ இந்த காலேஜஸ் உடைய அட்மிஷன் ப்ராசஸ் என்ன, ஃபீஸ் என்ன, பிளேஸ்மெண்ட் என்ன, கேம்பஸ் லைஃப் என்ன, இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல கவர்மெண்ட் லா காலேஜஸ், சோயல் இது ரெண்டுமே கவர்மெண்ட் உடைய லா காலேஜஸ் தான். இதுல கவர்மெண்ட் லா காலேஜஸ் அப்படிங்கிறதுக்கும் சோயல் அப்படிங்கிற இந்த காலேஜுக்கும் அட்மிஷன் வந்து ஒரே வெப்சைட்ல தான் இருக்கும். டிஎன்டிஏஎல்யூ அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல தான் ரெண்டு காலேஜுக்குமே அட்மிஷன் இருக்கும். ஆனா ரெண்டுக்கும் அட்மிஷன் ஃபார்ம் வேற. இப்போ கவர்மெண்ட் லா காலேஜஸ்ல இருக்கக்கூடிய எல்லா காலேஜுக்கும் ஒரு அட்மிஷன் இருக்கும். சோயல் அப்படிங்கிற காலேஜஸ்க்கு அந்த ஒரு காலேஜுக்கு மட்டும் தனியா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். இப்ப சோயல்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய டிகிரி என்னலாம் இருக்கும்னா, பிஏ எல்எல்பி, பிபிஏ எல்எல்பி, பிஎஸ்சி எல்எல்பி, பிசிஏ எல்எல்பி அப்படின்னு 4 கோர்ஸ் இருக்கும். ஆனா கவர்மெண்ட் லா காலேஜஸ் எல்லாத்துலயும் ஒரே பேச்சுலர்ஸ் டிகிரி தான் பிஏ எல்எல்பி மட்டும் தான் இருக்கும். அண்ட் இதனுடைய லொகேஷன் பாத்தீங்கன்னா அக்ராஸ் தமிழ்நாடு ஜிஎல்சிஸ் நிறைய இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு. சோயல் சென்னையில மட்டும்தான் இருக்கு. ரெண்டுமே ஒரே அட்மிஷன் சைட்ல தான் நடக்கும். ரெண்டுமே 12th மார்க் மெரிட் பொறுத்து தான். இதுல சோயலுக்கு நிறைய மெரிட் நிறைய மார்க் தேவைப்படுற மாதிரி இருக்கும். காம்படிஷன் ரொம்பவே அதிகம். ஜிஎல்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா டே ஸ்காலர்ஸும் இருக்கும், ஹாஸ்டலர்ஸும் இருப்பாங்க. ஏன்னா சில ஜிஎல்சிஸ்ல ஹாஸ்டல் வசதி எல்லாருக்கும் இருக்குது, சில ஜிஎல்சிஸ்ல ஹாஸ்டல் வசதி இல்ல. ஆனுவல் ஃபீஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வருஷத்துக்கு கவர்மெண்ட் லா காலேஜுடைய ஃபீஸ் ரொம்பவே கம்மி. ஒரு 2000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய்க்குள்ளதான் மொத்த ஃபீஸுமே வரும். பிளேஸ்மெண்ட்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டுமே சோயலையும் ஜிஎல்சிலையுமே ரொம்ப கம்மி தான். ஆனா சோயல் சென்னையில இருக்கிறனால அங்க நமக்கான வாய்ப்புகள் அதிகம். நிறைய இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஜிஎல்சி சோயல் ரெண்டுமே இப்ப ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் சென்னையில இருக்குது. அதுக்குன்னு ஒரு பேரும் இருக்குது. நம்ம ஜிஎல்சி அப்படிங்கிறதுல ஜிஎல்சி சில ஜிஎல்சிஸ் வந்து வித்தியாசமா இருக்கும். சில ஜிஎல்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஜிஎல்சியுமே வித்தியாசமானது. சில ஜிஎல்சியில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது, சில ஜிஎல்சி புது ஜிஎல்சியா இருக்கும். ஆனா சோயலை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஸ்டாண்டர்டான இன்ஸ்டிடியூஷன். அங்க அதுக்கு ஸ்ட்ராங் ரெப்யூட்டேஷனுமே இருக்குது. அதுக்கு ஒரு பெரிய பேருமே இருக்குது சோயலை பொறுத்த வரைக்கும். ஜிஎல்சி அட்மிஷன் நான் முதல்ல சொன்ன மாதிரி பொறுத்தது தான். ரெண்டுமே டிஎன்டிஏஎல்யூ அப்படிங்கிற வெப்சைட்ல தான் வரும். ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். மெரிட் கவுன்சிலிங், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. சீட் இருக்கும். அண்ட் எல்லா ஜிஎல்சியுமே டிஃபரெண்ட். இப்ப ஜிஎல்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒவ்வொரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கிட்டே வரணும். ஸோ உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் எதுங்கிறத ரொம்ப தேர்ந்து பார்த்து சூஸ் பண்ணணும். அதுக்கு ஜுஜேவாவுடைய கரியர் செஷன், எங்களுடைய கரியர் செஷன் அட்டன் பண்ணுங்க. அது 7598314477 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்க அந்த கரியர் செஷனை அட்டன் பண்ணலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஜிஎல்சியோட ரெப்யூட்டேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு ஜிஎல்சியும் வித்தியாசமானது. உங்களுக்கான ஜிஎல்சியை சூஸ் பண்ணுங்க. அதுக்கு ஜுஜேவாவுடைய கரியர் செஷன் அட்டன் பண்ணுங்க. சோயல் அப்படின்னா அதுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாவே நல்ல பேர் இருக்குது. ஜிஎல்சி எக்ஸ்போஷர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நேஷனல் மூட் கோர்ட்ஸ், அவங்களே மூட் கோர்ட்ஸ் கூட்டு போவாங்க. இன்டர்நேஷனல் மூட் கோர்ட்ஸ் வரைக்கும் ஜிஎல்சிஸ்ல இருந்து கூட்டு போறாங்க. சில ஜிஎல்சிஸ்ல உள்ள மூட் கோர்ட் கமிட்டி அவ்வளவு ஆக்டிவா இருக்கும். சோயல் வந்து லோக்கல் அண்ட் ஸ்டேட் எக்ஸ்போஷர் நிறையவே இருக்குது. பிளேஸ்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டுலயுமே ஆவரேஜான பிளேஸ்மெண்ட்ஸ் தான் இருக்கும். ரொம்ப பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜிஎல்சிஸ்லயும் சோஎல்லையுமே கார்ப்பரேட் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு தான். ஃபீஸ் வந்து தமிழ்நாட்டிலே கம்மியான ஃபீஸ் வந்து ஜிஎல்சில தான் இருக்கும். சோஎல் அதுக்கு அடுத்தது இருக்கும். ஆனா அது அந்த அளவுக்கு கம்மியா இருக்காது. கேம்பஸ் லைஃப் எல்லா ஜிஎல்சியும் வித்தியாசமானது. சில இது சிட்டிக்குள்ள இருக்குது, சில இது அவுட்டர்ல இருக்குது. சில இதுல ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்கும். சில ஜிஎல்சிஸ்ல ஃபெசிலிட்டிஸ் அவ்வளவு இருக்காது. அதற்கான தகவல்கள் ஏற்கனவே ஜுஜேவாவுடைய சைட்ல அவைலபிளா இருக்கும். நீங்க பாத்துக்கங்க. ஸோ இன்னும் உங்களுக்கு குழப்பமா இருக்கு. என்ன கரியர் சூஸ் பண்ணணும்? இல்ல லா தான் சூஸ் பண்ண போறேன். அதை எப்படி நான் தயார்படுத்திக்கணும்? என்னுடைய மகனோ, மகளோ இல்ல நீங்க தானோ உங்கள எப்படி நீங்க தயார்படுத்திக்கிட்டா, உங்களுக்கு காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். நல்ல வேலைக்கு இல்ல நல்ல வருமானம் தரக்கூடிய வேலைக்கு எப்படி நீங்க உங்கள தயார்படுத்திக்கணும்? ஆரம்பத்துல இருந்தே எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஜுஜேவா லா கரியர் செஷன் இல்ல ஜுஜேவாவுடைய கரியர் செஷனை நீங்க அட்டெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கு நீங்க வந்து 7598314477 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஜிஜேவாவுடைய கரியர் செஷனை பே பண்ணி அட்டெண்ட் பண்ணுங்க.